பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக தொடர்ச்சியாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது தெளிவாக தேவனுடைய அன்பையும் நம் ஒவ்வொருவரோடும் தேவன் இடைப்பட்டு எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும், அதிலிருந்து நீங்களும் நானும் விலகி ஓடினாலும் நம்மை தொடர்ந்து வந்து நம்மை நிலைநிறுத்துவதற்கு வாஞ்சிக்கிற அவருடைய பெரிதான கிருபையையும் பேசும்படியாக நான் உந்தப்பட்டேன். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் மிகவும் அதிகமாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அநேக பேர் வாசிப்பது ஒருவேளை குறைவாகத்தான் இருக்கும். அந்த ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை புரிந்து கொள்வதற்கு வசதியாக சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு, இன்றைய சூழ்நிலையிலே ஆண்டவருடைய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது போல காட்சி அளிக்கிற இந்த புஸ்தகத்தை தியானிப்பது உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் மிகுந்த பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தெளிவான வசனங்களை உங்களோடு கூட பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறபடியினாலே மெதுவாக நிறுத்தி தெளிவாக பேசுவதற்கு விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்தவர்களுக்கு விளங்கும். ஒரு தீர்க்கதரிசி ஆகிய அந்த ஓசியாவை ஆண்டவர் தன்னுடைய மக்கள் எப்படி கெட்டு போனார்கள் என்பதை விளக்குவதற்காக அவனிடத்திலே ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஒருவேளை அதே காரியத்தை இன்றைக்கு என்னிடத்திலே ஆண்டவர் சொல்லி இருந்தார் என்றால் நிச்சயமாக நான் அதற்கு கீழ்ப்படிந்திருக்கவே மாட்டேன் என்று நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு தீர்க்கதரிசி ஒருவனை ஆண்டவர் தனக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறார். எதற்காக என்றால், தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே காணப்படுகிற ஒரு பெரிய குழப்பத்தை, தன்னுடைய ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தன்னை விட்டு தூரம் போய்விட்டு விட்டதை விளங்க பண்ணுவதற்கு ஆண்டவருக்கு வேறு வழியே தெரியவில்லை. கவனியுங்கள் அருமையானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு கால காலங்களிலே ஆசீர்வாதங்களை பொழிந்து பார்க்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் அதிகமாக வரும்போது மனிதன் அது தன்னுடைய பலத்திலே உண்டாகிவிட்டது என்று சொல்லி கொழுத்து திமிர் பிடித்தவனாகி தேவனை மறந்து தானே எல்லாவற்றிற்கும் ராஜா என்பது போல் நடக்க ஆரம்பித்து விட்ட போது
தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுவதற்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே அவன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கால தேவன் பேச ஆரம்பிக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் மொழியிலே பேசி, மிகவும் தயவாய் பேசி மனிதனை தன்னிடத்தில் இழுத்துக் கொள்வதற்கு சர்வத்தை உண்டாக்கின ஆண்டவர் முயற்சி செய்து பார்க்கிறார். ஆனால் மனிதனோ ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி தன்னுடைய கற்பனைகளிலேயே சென்று அந்த அன்பை புரிந்து கொள்ள விடாதவனாக மாறிவிடுகிறான். சொல்லுவதை கவனியுங்கள். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்து பார்த்தார். இப்பொழுது கெஞ்சும் மொழியிலே கெஞ்சி பார்த்தார். ஆனால் இவைகளுக்கெல்லாம் மனிதனுக்கு விளங்காத புதிராக மாறிவிட்டபடியினாலே ஆண்டவர் வேறு விதங்களிலே அவனை நெருக்கி பார்க்கிறார். போராட்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், பஞ்சங்கள், சத்துருடைய படையெடுப்புகள் என்று சொல்லி அவனை சுற்றி நெருக்கி அவனை தன் பக்கத்தில் இழுத்துக்கொண்டு அப்படியாயிலும் என்னுடைய அன்பை புரிந்து கொள்வான் என்று அவர் பார்த்தபோது அதுவிலும் மனிதன் இன்னமும் மனம் திரும்ப கூடாதவனாக, தனக்கு வருகிற கஷ்டங்கள் ஏன் வந்தது என்பதை புரிந்து கொள்ள கூடாதவனாக, கஷ்டங்களையும் காரியங்களையும் ஏசி தீர்த்து இன்னமும் கடினப்பட்டு விடுகிறான். ஆனாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறபடியினாலே தன்னுடைய அன்பை விளங்க பண்ண வேண்டுமே, தன் ஜனத்திற்காக அவருடைய மனதிலே ஏற்படுகிற காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் இப்பொழுது தனக்கு பிரியமானவனும் தன்னுடைய வார்த்தையை உண்மையாய் கைக்கொள்கிறவனும் பரிசுத்த ஜீவியத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒரு தேவ மனிதனை கைப்பிடித்து அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அடையாளமாக மாற்றுகிற காட்சியை பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆண்டவர் வரப்போகிற ஆபத்தை ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு வார்த்தைகளை கவனிக்காத ஜனத்திற்கு அதை சொல்ல வேண்டியதற்காக என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார், உனக்கு விருப்பமானவளை, உன் மனைவியை ஒரே அடியிலே அடித்து விடுவேன், அவள் செத்து போவாள், நீ அழக்கூடாது. ஏனென்றால் இந்த ஜனத்தின் மேல வருகிற அப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்து அவர்களை தீயில் பிடித்து பேசக்கூடாதவர்களாக, தங்களுடைய உணர்ச்சிகளை வெளியே காட்டக்கூடாதவர்களாக, கண்ணீரை வடிக்க கூடாதவர்களாக மாற்றி இருக்கிற காரியத்திற்கு நீ அடையாளமாவாய் என்று சொல்லுகிறார். அவனும் கீழ்ப்படுகிறான். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசன் சொல்கிறான், இஸ்ரவேலிலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களையே அடையாளமாக்கி ஆண்டவர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறார். அப்படி போலவே இந்த ஓசியா என்கிற தீர்க்கதரிசியும் ஆண்டவர் தன்னுடைய அன்பை உலகத்திற்கு விளங்க பண்ணுவதற்கு விசேஷமாக தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தெரிந்து கொண்ட நோக்கத்தை, அழைப்பை, அவருடைய உத்தரவாதத்தை மறந்து வாழும் போது விளங்க பண்ணுவதற்கு அவனை கொண்டு ஒரு அடையாளத்தை காண்பிக்க இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். என்ன சொல்லுகிறார்? போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்ட ஒரு வேசியை தன்னுடைய சரீரத்தை விற்று ஜீவனம் பண்ணிக்கொண்டு மற்றவருடைய வாழ்க்கைக்கும் அவள் தடுக்கலாக, அவள் ஆபத்தாக இருக்கிற ஒருவளை பார்த்து அவளை நீ மணந்து கொள், திருமணம் செய்து கொள் என்று ஆண்டவர் அந்த ஓசியாவை பார்த்து சொல்லுகிறாள். அங்கே அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. தீர்க்கதரிசி தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்து செயலாற்றின போது இரண்டாவது குழந்தை பிறக்கிறது. மூன்றாவது குழந்தையும் பிறந்து விட்டது. 3 குழந்தை பிறந்த பின்னரும் அந்த பெண் வேசியாய் திரிந்தவள், உலகத்திற்கு கேடாய் வாழ்ந்தவள், உலகத்தின் அசுத்தமாயிருந்தவள், இந்த பரிசுத்த மனிதனோடு கூட வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த போதிலும் அவள் 3 பிள்ளைக்கு தாயான பின்னரும்
வேறொருவனோடு கூட ஓடி வருகிறாள். கவனியுங்கள் அருமையானவர்களே, வேறொருவர்களை பின்பற்றி ஓடி வருகிறாள். மீண்டும் தன்னுடைய பழைய தொழிலுக்கு திரும்பி விடுகிறாள். மீண்டும் வேசித்தனத்திற்கு திரும்பி விடுகிறாள். மீண்டும் விபச்சார வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறாள். முதலிலே அவளுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. முதலிலே அப்படித்தான் வாழ்ந்திருந்தாள். இல்லை, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவளை நேசித்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி தனக்கு மனைவியாக்கி கொண்ட மனுஷன் இப்பொழுது அவளை என்ன நினைப்பான் என்று யோசித்து பாருங்கள். ஆகையினால் தான் முதலிலே சொன்னேன், என்னை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல நிச்சயமாக நான் கீழ்ப்படிந்திருக்க மாட்டேன். ஆனால் ஓசியா என்கிற அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய அன்பை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு என்னையும் என் வாழ்க்கையும் என்னுடைய காரியத்தையும் தந்தேன் என்று ஒப்புக் கொடுத்த அந்த மனுஷன் அவளை தேடி கண்டுபிடித்து மறுபடியும் சொல்கிறான், அம்மா நான் உன்னை நேசிக்கிறேன், நீ சோரம் போனவள் தான், நீ மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போனவள் தான், பழைய பாவ வாழ்க்கையை நீ குடித்து கொண்டவள் தான். ஆனாலும் இனி அப்படி போகாதே, நீ எனக்கே மனைவியாக இருந்து என்னோடு வாழ் என்று சொல்லி திரும்ப அழைத்து கொண்டு வந்த காட்சியை உலகத்துக்கு வெளிக்காட்டி, தேவ ஜனத்துக்கு வெளிக்காட்டி, நீ என்னை விட்டு தூரம் போனாலும் நான் தந்தவைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு நீ தாரை வார்த்து விட்டாலும் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு அன்பு தெய்வத்தின் அன்பு சத்தம் தான் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலையும் நாளையும் மறுநாளும் நான் இந்த புஸ்தகத்தின் மத்தியில் இருந்து தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் தேவனுடைய எதிர்பார்ப்பையும் உங்களுக்கு காண்பிக்கும் போது நீங்கள் இந்த புஸ்தகத்தின் அருமையை மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, இந்த புஸ்தகத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த இஸ்ரவேலர்? ஏன் அவர்களை நேசித்தார்? இன்றைக்கு இந்த வசனம் எனக்கு பொருந்துமா என்கிற கேள்விகளுக்கு நீங்கள் முதலாவது நீங்கள் உத்தரவை பெற்றுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவரையும் என் சத்திய வேதாகமம் சொல்லி அழைக்கிற ஒரு பெயரை முதலாவது வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே பவுல் அதை குறித்து நமக்கு ஒரு வெளிச்சம் தருகிறான். வாசிக்கலாம். 16வது வசனம், 6வது அதிகாரம் 16வது வசனம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ, இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து இயேசுவின் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய இஸ்ரவேலன் என்பதை அறிந்து கொள்வானாக. இந்த கவனியுங்கள், ஆபிரகாமுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நமக்கும் விசுவாசத்தினால் உண்டாயிற்று என்று 3வது அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். 3வது அதிகாரத்தை வாசித்து விடுங்கள். 3வது அதிகாரத்தின் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நன்றாய் கவனியுங்கள், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் ஒரு சாபத்தை நான் சொல்ல வேண்டும். நீயும் நானும் புறஜாதியாய் வாழ்ந்தபடியினால், ஆண்டவரை அறியாமல் இருந்தபடியினால் நாம் ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். புறஜாதி ஒருவனும் தேவ சமூகத்திலே இணையக்கூடாதபடி நியாயப்பிரமாணம் தள்ளி வைத்திருந்தது. அது ஒரு பெரிய சாபமாக்கும். அந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே அடித்து நமக்கு விரோதமான எழுத்தை குலைத்து என்று வேதம் சொல்கிறது.
குலைத்து என்ன செய்தாராம்? வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. ஆகையினால் இந்த வசனங்களின் அடிப்படையில கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய இஸ்ரவேலர் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறபடினாலே, பழைய ஏற்பாட்டில இஸ்ரவேலர்களுக்கு நடந்த காரியங்கள், இஸ்ரவேலை குறித்து சொன்னப்பட்ட காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் நிழலாட்டமாக, அதை தத்ரூபமாக மாறுவதற்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று என் வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இஸ்ரவேலை குறித்து சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிவிட்டு, இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் நேசித்தாராமே, அதற்கு என்னையா காரணம் என்பதை உங்களுக்கு காண்பித்து விட்டு, அதற்கு பிறகு அந்த நேசத்தை விட்டு அவர்கள் போனதற்கான காரணத்தை இந்த புஸ்தகத்திலிருந்து விளக்கிவிட்டு, ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை உங்களுக்கு காண்பித்து இன்றைக்கு முடித்து நாளைய தினத்திலே அதே காரியத்தை தொடர வாஞ்சிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே தனக்கென்று ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து ஒரு காரியத்தை செய்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசித்தால், மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தோடு இங்கே பேசுகிறார். வனாந்தரத்திற்கு கொண்டு வந்திருக்கிற எகிப்தின் வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, செங்கடலை கடக்க பண்ணி வனாந்தரத்தில் வந்திருக்கிற அந்த தன்னுடைய பிரித்து எடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். இதை நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நல்ல சொல்லலாமா? அல்லேலூயா. நெய்வேலியில எத்தனை 1000 பேர்கள் இருந்தாலும் சரி, அல்லது தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னை பார்த்தும் உன்னை பார்த்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்க உன்னை பார்த்து சொல்கிறார், பூமியில் எல்லா ஜனங்களை பார்க்கலும் நீங்களே ஹல்லேலூயா எனக்கு சொந்த சம்பத்து. You are my treasure. You are my treasure. ஐயா, நீந்தாயா எனக்கு பொக்கிஷம். இது யார் சொல்ற தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சர்வ வல்லமை உடைய தேவன், ஆங்காங்கே நட்சத்திரங்களை உலாவ விட்டிருக்கிறவர், கோடி கோடி நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிற அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் எனக்கு சொத்து இல்லப்பா, அதெல்லாம் எனக்கு சுதந்திரம் இல்லப்பா, அதெல்லாம் எனக்கு பொக்கிஷம் இல்லையப்பா, சந்திரனும் சூரியனும் நான் உண்டாக்கினேன் என்றால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்யலாமா? ஓ காட், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்து அது சொத்து. உங்க ஊருக்கு வந்தா உள்ளுக்குள்ள நிலக்கரி இருக்கு, அதுதான் உங்களுக்கு சொத்து. ஏன்னா அது முடிஞ்சு போச்சுன்னா நீங்களும் வீட்டு பெட்டியை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்குது. நெய்வேலியில இருக்கிறவங்களுக்கு இதுதான் சொத்து. ஆமா, நல்லா கவனிங்க.
நல்ல கவனிங்கய்யா. ஆனா அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின ஆண்டவர் என்ன பார்த்து சொத்துன்னு சொன்னார்னா, என்ன பார்த்து பொக்கிஷன்னு சொன்னார்னா, நான் எத்தனை பெரிய பாக்கியம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே எனக்கு சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு. நன்றாய் கவனிங்க. எதுக்குப்பா உன்னை நான் சொத்துன்னு சொல்றேன்? எதுக்குப்பா நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்? எதுக்கப்பா உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன்? எதற்கப்பா உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறேன்? நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜனமும் ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று, பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் என்னை பொக்கிஷம் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பும் இருக்கிறது. ஆண்டவர் என்னை பொக்கிஷம் என்று அழைக்கும் போது பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களில் எல்லாரிலும் நான் தான் அவருக்கு பொக்கிஷம் என்று சொல்லும் போது அங்கே எனக்கு ஒரு பெரிய பொறுப்பும் இருக்கிறது. என்ன? நான் தான் அவருக்கு ஆசாரிய ராஜ்யம், நான் அவருக்கு பரிசுத்த ஜாதி. மறந்துடாதீங்க. இதைத்தான் ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியோடு பேசும்போது சொல்கிறார். வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும், நல்ல கவனிங்க, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க. பூமியில இருக்கிற எல்லா வம்சத்திலையும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசு, நல்லா கவனிச்சுக்க. ஹல்லேலூயா. என்கிட்ட கொஞ்சம் நீ டீல் பண்ணும்போது கொஞ்சம் சரியா இருக்கணும். ஏனண்டா பூமியின் வம்சங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னை மாத்திரம் தெரிந்து கொண்டார் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி புரட்சிகரமாக மாறி இருக்கும். அல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய வீறு கொண்ட வாழ்க்கைக்கு நாம் எழுந்திருப்போம். இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த காரியங்களுக்கு நம்மை அறிந்து கொள்ளவில்லை. இதை அறிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். இதை அறிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு பெரிய பாட்டையே பாடினார்கள். என்ன தெரியுமா பாடினார்கள்? வாசிக்கலாம். 67வது சங்கீதம் 1வது 2வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு பிறகு 1வது வசனத்தை வாசிக்கலாம். 67வது சங்கீதம் 2வது வசனத்தை 1வது வாசித்து விட்டு அதற்கு பிறகு 1வது வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து, எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நல்லா கவனிங்க. அவங்க எதுக்கு தெரியுமா இந்த பாட்டு பாடினாங்க? 67வது சங்கீதத்தில் அவங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்க சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும், எங்கள் மேல உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எதுக்கு தெரியுமா? 1வது வசனம். தேவனே, தேவனே, பூமியில் உம்முடைய வழியும், பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும், எல்லா ஜாதிக்குள்ளையும் உம்முடைய ரட்சண்யமும் விளங்கும்படியாக, உம்முடைய ரட்சண்யம் விளங்கும்படியாக. எதுக்குயா எங்களை ஆசீர்வதியும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எதற்கு எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும்? என்னை எதற்கையா ஆசீர்வதிக்க வேண்டும்? என்னை எதற்கையா தெரிந்து கொள்ள வேண்டும்? என் மேல தன்னுடைய முகத்தின் பிரகாசத்தை ஏனையா வீசிய வேண்டும்? ஏனையா எனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும்? ஒரு பெரிய நோக்கம். அதை புரிந்து கொண்ட பாடல், தேவனே பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உம்முடைய ரட்சிப்பை அறிய வேண்டுமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாத பிரசங்கங்கள் அதிகமாகி விட்டது. ஆனால் ஆசீர்வாதம் எதற்கென்று சொல்லுகிற பிரசங்கங்கள் குறைந்து விட்டது. There is a prosperity gospel. Everybody speaks about blessing, but they forget the power as well as the purpose of blessing. அந்த பர்பஸை சொல்லுகிற கூட்டம் குறைஞ்சிட்டு. ஆனா இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியும், எங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து பிரித்து கொண்டு வந்ததற்கு காரணம், எங்களை கழுகு சட்டையிலேயே தன்னுடைய குஞ்சுகளை சுமக்குமா போல சுமந்து கொண்டு வந்ததற்கு காரணம், அற்புதங்களை நடப்பித்து எங்களை அதிசயமாய் பிரித்ததற்கு காரணம், எங்கள் மூலம்தான் இந்த பூமி ஆசீர்வாதத்தையும் எங்கள் மூலம்தான் பூமி ரட்சிப்பையும் அறிய போகிறது, காணப்போகிறது என்பதை அறிந்திருந்தார்கள். அதைத்தான் தேவனும் மறுபடி சொல்கிறார். வாசிக்கலாம். உபாகமம். சில வசனங்களை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டால் தான் நான் பேச போகிற செய்தி உங்களுக்கு விளங்கும் என்பதற்காக நான் இவைகளை சொல்கிறேன். உபாகமம் 7வது அதிகாரம்
உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதனால தான் பழைய காலத்துல ஒரு பாட்டு பாடினாங்க. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நிமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, கிறிஸ்துவை விட்டு எங்கேயாயிலும் அலைந்து திரிவாயோ, சந்ததமிகு காயமும் சுவாமி கிறிஸ்துவின் உடையதல்லவோ, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நிமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த காரியம் நம்முடைய இருதயத்தை விட்டு ஒரு நாளும் அகலக்கூடாது. இந்த காரியம் நம்முடைய மனதை விட்டு ஒரு நாளும் அகன்று போகவே கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொருவரும் இதை அனுதினமும் அபியாசப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு என்பதை நான் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்ல விரும்புகிறேன். ஆகையினால் தான் சாலமோன் தேவனுடைய ராஜ்யத்தை, ஆலயத்தை கட்டின போது புறஜாதிகளுக்காகவும் ஜெபிக்காமல் இருக்கவில்லை. அதை குறித்து பின்னதாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். மோசே இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அவனுடைய பின்னணியாக இருக்கிற ஒரு பெரிய காரியத்தையும் அறிவான். எப்படி ஐயா பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாரை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தமானவர்கள், பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நாங்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு சொந்த சம்பத்தா இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் மாத்திரம் எப்படி ஐயா அவருக்கு பொக்கிஷமாக மாறி அவருக்கு ஆசாரியமாக மாறினவர்கள்? இதற்கு பின்னணி என்ன? இதே வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று, நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். உங்களுடைய திறமையை பார்த்தோ, உங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோ, உங்களுடைய காரியங்களை பார்த்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை விசேஷித்தமாக்கினது என்ன? இட் இஸ் நாட் யுவர் நம்பர். நன்றாக கவனிங்க. உங்களுடைய தொகையை குறித்தோ, உங்களுடைய திறமைகளை குறித்தோ அது நிமித்தம் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அது உங்களை விசேஷித்தமாக மாற்றவும் இல்லை. அப்ப உங்களை விசேஷித்தமாக மாற்றினது என்ன என்பதை மோசே சொல்கிறான். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். நன்றாக கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் அதற்குரிய ரகசியத்தை நமக்கு சொல்கிறான். நமக்கு தெரிந்த வசனம் ஆனாலும் கொஞ்சம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? எதினாலே அறியப்படும் என்றால் கிருபை என்பது அன்மெரிட்டட் ஃபேவர், கொடுப்பதற்கு தயவு, கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவனுக்கு காணப்படுகிற தயவு அல்லவா?
நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, நாங்கள் நம்பரிலே அல்லது எண்ணிக்கையிலே தொகையிலே பெரிதானவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு விசேஷித்தவர்களாக மாற்றியிருக்கிறதற்கு காரணம் என்ன? வாசிக்கலாம். நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஐயா, I become special, I become a treasure, I become a holy nation because of his mighty presence. Amen. அவருடைய பிரசன்னத்தை என்னோடு அவர் வைத்திருக்கிறதுனால தான் நான் அந்த பூமியில விசேஷித்தமானவன். எல்லாரும் தெரிந்த அந்த பாடலை கரங்களை தேடி பாடலாமா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதனால், எதினால் நீ என்னோடு வருவதனால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு இருப்பதனால், எதினால் நீ என்னோடு வருவதனால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாருமாக தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா நீ என்னோடு வருவதனா, எதினா நீ என்னோடு இருப்பதனா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவ பிரசன்னம் தான் உங்களை விசேஷித்தவர்களா மாற்றுது. நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, அவங்களுக்கு விளங்கணும். அப்பதான் நான் பேச போகிற செய்தியினுடைய ஆழம் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். தேவ பிரசன்னம் தான் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜாதியை காட்டிலும், எல்லா வம்சத்தை காட்டிலும், எல்லா பாஷைக்காரரை காட்டிலும், எல்லா தேசத்தாரை காட்டிலும் என்னை விசேஷித்தவனாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு தேவ ஜனம் இதை புரிந்து கொள்கிறதோ, என்றைக்கு இதை தேவ ஜனம் அபியாசப்படுத்துகிறதோ, என்றைக்கு தேவ ஜனம் இதை சுமந்து திரிகிறதோ, இந்த தேசம் தேவனுக்கு சொந்தமாவதில் ஒரு தடையும் இல்லை. இந்த கவனிங்கள். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்துக் கொள்கிறதா எனக்கு பிரதான வேலை. ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறத காத்துக் கொள்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேலை. நான் ஆயிரங்கள் சம்பாதிப்பது அல்ல, அது எனக்கு தேவை. என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, படிக்க வைப்பதற்கு, என்னை சார்ந்தவர்களை வாழ வைப்பதற்கு எனக்கு சம்பாத்தியம் தேவை. ஆனால் அதை காட்டிலும் மேலாக என்னை விசேஷித்தவனாக மாற்றுகிறது அவருடைய பிரசன்னம் தான் என்றால், அந்த பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் எந்த விதத்திலையும், எந்த விலைக்கிரயம் செலுத்தியாயிலும், எந்த காரியத்தையும் விட்டாயிலும் நான் அந்த பிரசன்னத்தை காத்துக் கொள்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. கவனியுங்கள். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள்
விளங்கிக் கொள்ளவில்லை. நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று அவர்கள் உலகத்துக்கு அறிவித்து நாங்கள் ஆசாரிய ராஜ்யம், ரட்சிப்பை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டதற்கும் அதற்கு ஏற்பட்ட காரியங்களை குறித்தும் அழகாக தெளிவாக விளக்கமாக ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிற காரியத்தை தான் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள் ஐயா. ஏனென்றால் தேவ பிரசன்னத்தை அழித்து போடுவதற்கு, அகற்றி போடுவதற்கு பிரதானமான ஒன்று பாவமே. லிசன், நான் தேவ ஜனத்தோடு கூட பேசுகிறேன். தேவனை அறியாதவர்களோடு கூட நான் பேசவில்லை. ஒருவேளை என்னுடைய செய்தியை தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்லுவது அவர்களுக்கும் விளங்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நான் முக்கியமாக பேசுவது இங்கு கூடி வந்து அமர்ந்திருக்கிறீர்களே தேவ ஜனமாக உங்களோடு கூட பேசுகிறேன். தேவ பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில பாழடிப்பதற்கு கஷ்டங்கள் முடியாது, உபத்திரவங்கள் முடியாது. யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லிக்கிறது, அவன் போத்திபாரின் அரண்மனையில் இருக்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்கிற வேதம். அவன் பொய்யாய் பழி சாட்டப்பட்டு செய்யாத குற்றத்தை செய்ததாக காண்பித்து அவன் ஈடுபடாத கிரியைக்கு அவனை அடிமைப்படுத்தி அவனை பொய் குற்றச்சாட்டு ஏற்படுத்தி போத்திபார் என்பவனுடைய மனைவி, இவன் என் மேல் கண் போட்டான், இவன் என் மேல் தொட வந்தான், இவன் என்னை வலுக்கட்டாயம் பண்ணினான் என்று இழுத்த போது தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடின அந்த தேவ மனிதனை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். விலங்கிடப்பட்டிருந்தான், உலகத்திலிருந்து உலக சம்பந்தங்களிலிருந்து தள்ளப்பட்டிருந்தான், இருட்டிலே அடைக்கப்பட்டிருந்தான். என் வேதம் சொல்கிறது இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் தேவ பிரசன்னம் அகலவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கஷ்டம், பொய்யான பழி, அடி, வேதனை, அந்த தேவ பிரசன்னத்தை அவனிடத்திலிருந்து எடுத்து போட முடியவில்லை. பவுலும் சீலாவும் என்கிற 2 தேவனுடைய தாசர்களை குறித்து என் வேதம் சொல்கிறது, அவர்களும் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு கொழு மரத்திலே மாட்டி வைக்கப்பட்டு முதுகுகள் கீறப்பட்ட நிலையிலே அங்கேயும் அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தபடியினால் சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைந்தது. ஏனென்றால் அடி ஒரு மனிதனை, வேதனை ஒரு மனிதனை, பாடுகள் ஒரு மனிதனை தேவ பிரசன்னத்திலிருந்து பிரிப்பதற்கு முடியாதவைகள். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகோ என்று சொல்லப்படுகிற 3 வாலிபர்கள் நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு வணக்கம் தெரிவிக்க மாட்டோம் என்று சொன்னபோது 7 மடங்கு எரிகிற நெருப்பிலே போடப்பட்டார்கள். ஆனாலும் நெருப்பு 7 மடங்கு நெருப்பாகி அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களே பக்கத்தில் நெருங்க முடியாதபடி செத்து சுருண்டு விழுங்குற அந்த நெருப்பு தேவ பிரசன்னத்தை அவர்களிடத்திலிருந்து பிரிக்க முடியவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Neither fire nor jail nor the beats can never separate me from the presence of God. தேவ பிரசன்னத்திலிருந்து அடியும் உதையும் பாடுகளும் வேதனையும் அக்கினியும் கூட பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. ஆனால் ஒரு சின்ன காரியம் செய்துவிடும். கவனியுங்கள், ஒரு சின்ன காரியம் தேவ பிரசன்னத்திலிருந்து உன்னை தள்ளி விடுவதற்கு வல்லமை உடையது. அதற்கு பெயர் தான் பாவம். பாவம். ஐயா, அம்மா, தம்பி, என் குட்டி பிள்ளைகளை கேளுங்கள். நீ இந்த பூமியில விசேஷித்தமாய் இருப்பதற்கும் ஆசாரிய ராஜ்யமாய் இருப்பதற்கும் தேவனை உலகத்துக்கு அறிவிப்பதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறதற்கு காரணம் அவருடைய பிரசன்னத்தின் மூலப்பட்டிருக்கிற மகிமை. அந்த மகிமையை நீ இழப்பதற்கு ஒரே ஒரு காரியம் போதும், பாவம். பாவம், பாவம். எரேமியா தீர்க்கதரிசி அதை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறான், வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி
இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கூட வரவொட்டாமல் இருப்பதற்கு இந்த பாவத்திற்கு தான் வலிமை உண்டு. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை தூரத்திலே கேட்கிறவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில நன்மை வரவில்லை என்று நீங்க அங்கலாய்க்கிறாயோ? ஏன் எனக்கு நன்மை நடக்கவில்லை, ஏன் எனக்கு நன்மை என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்கிறாயோ? என் வேதம் சொல்லுகிறது, பாவம் உன் வாழ்க்கையில் வரவேண்டிய நன்மைகளை வர விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. பாவம் தேவனை உன்னை விட்டு பிரிப்பது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னத்தை உன்னை விட்டு பிரிப்பது மாத்திரமல்ல, தேவன் கையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளையும் வரவிடாமல் தடுப்பதற்கு வல்லமையுடையதாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை உணர்த்துவிப்பதற்குத்தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பல கோணங்களிலே பேசுகிறார். நன்றாய் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே காணப்படுகிற சில காரியங்களை காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். தேவ பிரசன்னம் ஒரே நாளில் எடுக்கப்பட்டு போவதில்லை. நன்றாக கவனிங்க. சில சொல்லுவாங்க, நாங்க தான் பாவம் செஞ்சோம், ஆனா எங்க கூட்டங்கள்ல கிரியை நடக்கிப்பியாமலா இருக்குது. நாங்க தான் பாவம் செஞ்சோம், என் பிள்ளைங்கள் ஆசீர்வதிக்கப்படாமலா இருக்கிறாங்க, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காமலா இருக்குது, நான் பாவத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பிரதர். ஒரு நாள்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு நாள் பாவத்துல மாட்டிக்கிட்டேன், ஆனா அந்த பாவத்துல இருந்து என்னால விடுதலை பெற முடியல. ஆனாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா தான் பாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எங்க குடும்பம் கலகலன்னா இருக்கு, சபையிலையும் நாங்க ரொம்ப பரவசமாக தான் ஆராதிக்கிறோம். ஹலோ ஹலோ, நான் சொல்லுகிறத நஞ்ச கண்ணெல்லாம் கவனிங்கம்மா. இந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலகும். ஒரே நாள்ல டப்புன்னு எடுக்கப்பட்டிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெந்து வெறு உருகி ஆவியானவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போவார் என்பதற்கு நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஆண்டவர் அதை குறித்து எழுதியிருக்கிற காரியங்களை கொஞ்சம் பாருங்கள். எசேக்கியேல் 9வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கொஞ்சம் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி, நன்றாய் கவனியுங்கள், இஸ்ரவேலுடைய தேவனுடைய பிரசன்னமாகிய மகிமை இப்பொழுது கேருபின் மேல் இருக்கிறது, அங்கே இருந்து எழும்புகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வாசனத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பெரிய பெட்டி உண்டு, உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டிகளின் மேலே இருக்கிற கேருபீன்களில் தான் மகிமை தங்கியிருந்ததாக மோசேயின் ஆகமங்களிலே வாசிக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேலிலே காணப்பட்ட அக்கிரமங்கள், இஸ்ரவேலிலே காணப்பட்ட பாவங்கள் அங்கே ஒரு காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிறது. தங்கி இருக்க வேண்டிய தேவ மகிமை எழும்புகிறது. 10வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 10வது அதிகாரத்திற்கு வாருங்கள். 10வது அதிகாரத்தில் இப்பொழுது 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு எங்க வந்துச்சு? இப்போ உடன்படிக்கை பெட்டியை விட்டு எழும்பி வாசப்படிக்கு வந்துட்டு. நிறைய சபையில நடக்கும்போது காரியம் இதுதான். ஆராதனைலாம் நடக்கும், அங்க மியூசிக் எல்லாம் இருக்கும், பாட்டெல்லாம் மக்களமா பாடுவாங்க, கை கொட்டி பாடுவார்கள், பெரிய சத்தமாய் பாடுவார்கள். ஆனா பாடும்போது அங்கே உள்ளே பாவமும் இருந்து அக்கிரமமும் வாசம் செய்து அநியாயமும் விபச்சாரமும் அங்கே காணப்படும் போது அங்கே நடக்கிறது என்ன? தேவனுடைய மகிமை அந்த கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி மெதுவாக வாசல் படிக்கு வந்து வாசிக்கலாம். வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள், நல்லா கவனிங்க, வாசல் படியை விட்டு புறப்பட்டதோட நிக்கல. 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது.
இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. ஆமா, முதல்ல கேருபீன்கள் மத்தியில இருந்த அந்த மகிமை பாவம், அக்கிரமம், தீமை, அநியாயம் அவளை கண்டபோது அங்கே இருந்து எழும்பி வாசல் படிக்கு வந்தது. வாசற்படியை விட்டு நகரத்திற்குள் வந்தது. நகரத்தை விட்டு மலையில போயிட்டு உட்கார்ந்து, இப்போ ஒன்றும் பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது, உயரத்திலே போய் உட்கார்ந்து கொண்டது. தேவஜனமே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. அதனாலதான் பாவத்தை வெறுக்கும் ஒரு சுபாவம் உனக்குள்ளே உருவாக வேண்டும் என்று நான் எப்பொழுதும் சொல்லுவேன். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. அந்தரங்க பாவத்தினால் வேதனை உற்றேன், உந்தன் திரு இரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றேன். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. ஒருவேளை உன் பாவம் அந்த ரங்கத்துல இருக்கலாம். வெளிப்படையாக குடித்து வெறித்து நீ உலகத்தாருக்கு உன்னுடைய பாவ சேஷ்டைகளை வெளியாக்காமல் உள்ளுக்குள்ளேயே அடங்கி இருக்கலாம். கவனியுங்கள் தேவ மக்களே, ஒருவேளை நீ ஒரு புறஜாதியானை போல சிகரெட்டை ஊதி கஞ்சா குடித்து நீ ஆணவமாக திரியாமல் இருக்கலாம். அல்லது தண்ணி போட்டுக்கொண்டு ரோட்டிலே வருகிறவளையும் கேலி செய்து கிண்டல் அடித்து எங்கடா போற அப்படி என்று சொல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட வெளியரங்கமான கிரியை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ரங்கத்தின் பாவத்தில் நீ வாழ்வாய் என்றால் அதுவும் அந்த ரங்கங்களையும் ஆழமாய் கவனிக்கிற தேவ பிரசன்னம் எழும்பி வாசலுக்கு வந்து வெளியே போய் நகரத்திற்கு போய் மலைக்கு மேல் போய் விடுகிறதற்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. என்னையா அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் என்னையா பாவம் செய்து விட்டார்கள், எப்படி ஐயா செய்து விட்டார்கள்? இதை புரிந்த தாவீது ஒன்று சொன்னதை வாசித்துவிட்டு அந்த ஓசியாவின் புஸ்தகத்திற்குள்ளே நான் உங்களை எடுத்து வர வாஞ்சிக்கிறேன். 51வது சங்கீதத்திலே ஆகையினால் தான் தாவீது இப்படி புலம்புகிறான். வாசிக்கலாம். 51வது சங்கீதம் 51வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வரை. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். ஏனென்றால் that is the thing. ஐயா, என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிவிடும். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். தெரிந்து கொண்ட நோக்கம் அதுதானே, பாதகர்களுக்கு உம்முடைய வழியை தெரியும். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு தெரியும், my sin will make this. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே
சிம்சோன் என்கிறவன் பாவத்தோடு விளையாடி கொண்டிரு. ஒரு நாள் தேவ பிரசன்னம் தன்னை விட்டு போனதை அறியாமல் இருந்தான். உணரவே இல்லை. பெரிய பிரச்சனை இன்னைக்கு அநேகருக்கு அதுதான். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் தங்களை விட்டு போனது தெரியல. முன்னால இருந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னால இருந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவளுடைய முதலாவது பெரிய பாவம். வாசிக்கலாமா இப்பொழுது? ஓசியாவின் புஸ்தகத்துல அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். அது எப்படி மாறிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது. அவனோ அதை அறியாதிருக்கிறான். ஆமா, நரை ஒரே நாள்ல எல்லாம் முடியும். வெள்ளையானவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? ஒரே நாள்ல. ஒருவேளை நீங்க போய் ப்ளீச் பண்ணிருந்தீங்கன்னா ஆயிருக்கும். உங்க முடியை ப்ளீச் பண்றதுக்கு போயிருந்தீங்கன்னா ஆயிருக்கும். எல்லாம் ஒரே நாள்ல ஆயிருக்கும். ஆனா நரை எப்படி தெரியுமா? அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. என்ன அர்த்தம்? பலன் போகுது, கல்லறைக்கு சீக்கிரம் போற. அல்லேலூயா. ஐயா, நரை அவனிலே தெளித்திருக்கிறது. ஆனா தெரியல. நீ டை போட்டு அடிச்சுக்கலாம். நிறைய பேர் நரமணி வந்தாலும் உடனே டை போட்டுக்கிட்டே பெரிய டிவி ஸ்டார்ல வர்ற எல்லா பிரசங்கிமாரும் இப்ப டை தான். They die every day. தினந்தோறும் சாகுறார்கள். நல்லா கவனிங்க. என்னவா? அந்நியர் அவன் பலத்தை சாப்பிடுறாங்க, தெரியாது. நரைமயிர் தளித்திருக்கிறது, தெரியாது. யாராவது உங்களை பச்சு பின்ன வச்சு குத்துனா உங்களுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? குஷ்டரோகம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா, குத்தும் போது விளங்கலன்னா என்ன அர்த்தம்? குஷ்டம் வந்திருக்குன்னு தெரியும். நிறைய பேருடைய பிரச்சனை அன்றைக்கு நோவாவின் காலத்துல அவர்கள் உணராதிருந்தார்கள். அவங்க தான் அந்த பிரச்சனை. வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்வே இல்லை. இஸ்ரவேலுடைய பாவம் என்னையா? பாவம் செய்யறத விளங்கல. அந்த ரங்கத்துல பாவம் இருக்குது. தேவ பிரசன்னம் போயிடுச்சு, தெரியல. அன்றைக்கு தெரியல. சிம்சோனுக்கு தெரியவில்லை. அப்படியே தேவ ஜனத்திற்கு தேவ பிரசன்னம் போய்விட்டது, தெரியவில்லை, அறியல. அதனால தான் சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்றான், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. உணர்வுள்ள இருதயத்தில் தான் 100 பங்கு முளைக்கும். பக்கத்தில் இருக்க உங்களை கையை பிடிச்சுக்கணுங்க. உங்களுக்கு உணர்வு இருக்குதா? நம்ம சபைகள்ல உணர்ச்சி இருக்கு. வேற நல்ல கவனிங்க. சபைகள்ல உணர்ச்சி இருக்குது. இங்க பாட விட்டீங்கன்னா 10 மைல் தூரத்துக்கு குதிச்சு ஆடுற பெரிய உணர்ச்சி இருக்குது. ஆமா, உணர்ச்சியை தேவன் கேட்கவில்லை. உணர்ச்சியை விரும்புகிறவர்கள் அதற்கு ஓடி விடுகிறார்கள். அது மைக்கேல் ஜாக்சனும் பண்ண முடியும். அது உணர்ச்சி. தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது உணர்வு. ஒரு உணர்வு. தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறதா என்கிற உணர்வு. தேவ பிரசன்னத்தை நான் இழந்து விடக்கூடாது என்கிற உணர்வு. தேவ பிரசன்னம் என்னோடு கூட தங்கி இருக்க வேண்டும். அதுதான் என்னை விசேஷித்தமாக்குமோ. அதுதான் என்னுடைய பர்பஸ்கா என்னை ஆண்டவர் தேடி பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமான சத்துவத்தையும் தரிசனத்தையும் கொடுக்க முடியும் என்கிற உணர்வு. தேவஜனமே, நாளைக்கு நான் கொஞ்சம் இன்னும் ஆழமாக எடுத்து செல்ல விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக அவங்க எப்படி இருந்தாங்க என்று நான் கொஞ்சம் காட்டி கொடுக்கட்டுமா? அவர்களுக்குள்ளே காணப்படுகிற தேவ பிரசன்னம் போச்சுன்னா இன்னொரு பிரசன்னம் வந்துடும். நல்ல ஞாபகம். ஹலோ, தேவ பிரசன்னம் உன்னை விட்டு எடுபட்டா அங்க காலி இடம் சும்மா இருக்காது. அந்த காலி இடத்துல ஏதாவது நிரம்பும். வாசிங்க 1 சாமுவேல் 16வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எப்பா, எனக்கு தேவ பிரசனை இல்லைன்னா பரவாயில்லன்னு சொன்னீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
எனக்கு தேவ பிரசனம் இல்லாட்டா பரவாயில்ல, அது காலியா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை புரிந்து, தேவ ஜனமே காது கொடுத்து கேளுங்கள், காதுள்ளவன் கேட்க கடவன். தேவ பிரசனம் போச்சுன்னா உள்ள என்னதான் வரணும்? எது வரும்? பொல்லாத ஆவி வரும். அதுல எல்லா ஆவி வந்துடும் உள்ளுக்குள்ள. கொஞ்சம் கொஞ்சமா தேவ பிரசனம் இல்லை, நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதை ஏதாவது நிரப்பித்தாகும். அது பொல்லாத ஆவி உனக்குள்ள வராதபடி எச்சரிக்கையாயிரு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவ ஆவியை இழந்துட்டா உள்ளுக்குள்ள பொல்லாத ஆவி வந்துடும். நல்ல கவனிங்க. அது நீ வழி உண்டாக்கணும். நீ அப்படி உண்டாக்கினாதான் அது உள்ள வரும். உள்ள வரும். தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சவுலுக்குள்ள இருந்த தேவ ஆவியானவர் போய்விட்டு அந்த இடத்தை பொல்லாத ஆவியை நிரப்ப ஆரம்பிச்சுட்டு, இந்த காரியம் பாவம் அவர்கள் செய்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது, தேவ மகிமையும் தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு போன பின்பு அங்கே என்ன ஆவி வந்தது என்பதை ஓசியா சொல்கிறார். வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது 5வது 6வது 7வது அதிகாரத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 12வது வசனம். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. போதும் அம்மா. தேவ பிரசன்னத்தை கொடுத்து தேவன் விசேஷித்த ஜாதியாக்கி விசேஷித்த காரியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்குள்ளே தேவ பிரசன்னம் போகும்போது இங்கு வேசித்தன ஆவி உள்ளே வருகிறது. 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை அறியார்கள். 6வது அதிகாரம் 10வது வசனம். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்பிராயீமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. 7வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் விபச்சார கள்ளர். போதும். ஹலோ தேவனுடைய பிள்ளைகளே, வரிசையாக தேவன் கொஞ்சம் கொண்டே போகிறார். வேசித்தனத்தின் ஆவி உள்ளத்தில் இருக்கிறது. வேசித்தனம் பண்ணுகிறார்கள். விபச்சார கள்ளர். ஐயா, ஒரு இடம் காலியான அதுக்குள்ள வருகிறது வேசித்தனத்தின் ஆவியையும் விபச்சார ஆவி. தேவ ஜனமே, இருதயத்தின் ஆழத்தின் ஆதங்கத்தோடு கொண்டு பேசுகிறேன். தெரிந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு பொக்கிஷம் என்று ஆண்டவர் அழைத்த ஜாதி எப்படி மாறிட்டாம்? வாசிக்கலாம். 8வது அதிகாரத்தின் 8வது வசனம். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். பொக்கிஷம் என்று ஆண்டவரே சொன்னாரே, உயர்த்தி மகிழ்ந்தாரே, விசேஷித்தமானவன் என்று சொன்னாரே, எல்லா பூமியிலே உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன் என்று ஆர்ப்பரித்தாரே, இந்த விபச்சாரத்தின் ஆவி உள்ளே நுழைந்து ஆட்கள் அவர்களை விழுங்குவது மாத்திரமல்ல, பிரஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரம். என்ன அவல நிலை பாருங்கள், என்ன அவல நிலை பாருங்கள், என்ன அவல நிலை. அம்மா, எல்லா ஜாதிகளிலும் மேலான ஜாதியாய், பரிசுத்த ஜாதியாய், விசேஷித்த ஜாதியாய், தேவ மகிமையினால் சூழ்ந்த ஜாதியாய் இருக்க வேண்டிய கூட்டம் விரும்பப்படாத பாத்திரம். நாளைக்கு ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகிற 7 பெயர்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் இந்த புஸ்தகத்தில் இருந்து.
இன்றைக்கு விரும்பப்படாதபடி மாறினதற்கு காரணம் வேசித்தனத்தின் ஆவி. ஓ, இப்ப நீங்க கேப்பீங்க, ஐயா நாங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லையா, நாங்க அப்படி இல்லை. எப்படி ஐயா நாங்க கண்டுபிடிக்கிறது? அவங்க செய்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு காண்பித்து இன்றைக்கு முடிக்கிறேன். நாளைக்கு ஆண்டவர்களை குறித்து சொல்கிற 7 பெயர்களை குறித்து கொஞ்சம் விளக்கம் கொடுக்கும் போது இன்னும் அழகா தெரியும். ஆனா நீங்களும் நானும் உள்ளத்துல ஏதாவது வேசித்தனத்தின் ஆவினா, ஏதோ ஒரு பொண்ணோடு தான் தவறா நடந்துக்கிட்டேன், ஒரு பெண்பிளையோடு தான் நான் தவறா நடந்துக்கிட்டேங்கிறது மாத்திரம் அல்ல. அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை கொஞ்சம் பாருங்கள். வாசிக்கலாம். என்ன சொல்கிறார்? 5வது வசனத்திலிருந்து நான் 9வது வசனம் வரை சில காரியங்களை மாத்திரம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் இன்றைக்கு முடிப்பதற்கு முன்னதாக. ஓசியா 2வது அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்குள்ள காரியத்தில் சில காரியங்களை மாத்திரம் வாசிக்கலாம். அவர்களுடைய தாய் சோரம் போனாள். அவர்களுடைய தாய் சோரம் போனாள். அவர்களை கற்பம் தரித்தவள். அவர்களை கற்பம் தரித்தவள். லட்சையான காரியங்களை செய்தாள். லட்சையான காரியங்களை செய்தாள். என்னையா செய்தா? என்ன செய்தான்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். என்னையா செய்தா? இவ சோர போயிட்டா, சோர ஸ்திரீன்னு சொல்றாரு ஆண்டவர். என்னையா செய்துட்டா? இவ விபச்சாரி என்று சொல்லுகிறாரே, தீட்டுப்பட்டவள் என்று சொல்லுகிறாரே, தள்ளப்பட வேண்டவள் என்று சொல்லுகிறாரே. ஏனையா நான் அவளுடைய கூட இருக்க முடியாது என்று ஆண்டவர் விலகி ஓடுகிறார். ஏன்? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பம், தண்ணீர், ஆட்டுமை, பஞ்சு, எண்ணெய், பானம் கொடுத்து வருகிற என் நேசர்கள். ஓஹோ, the source of blessing வேற எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருக்கா. தனக்கு ஆசீர்வாதம் வந்தது எப்படி என்பதை அவள் மறந்து போனாள். ஏனென்றால் நான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 8வது வசனத்தை வாசிங்க. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கேளுங்க, உங்களுக்கு வந்த வசதி எல்லாம் யார் மூலம் வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பக்கத்துல கையை பிடிச்சுக்கலுங்க. உங்களுக்கு வசந்த வசதி எல்லாம் யார் மூலம் வந்தது? NLC மூலம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சம்பளம் கொடுத்தா நான் வீடு கட்டினேன், நான் பிள்ளைகளை வளர்த்தேன், நான் அது வாங்கினேன் இது வாங்கினேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ? இல்ல, என்னுடைய MA PD MA PhD இந்த டிகிரி வாங்கினது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ? ஹலோ, தேவ ஜனங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுகிறார்களாம்? என்ன சொல்றாங்க? நான் கொடுத்த ஆசீர்வாதம், நான் கொடுத்த ஐஸ்வர்யத்தெல்லாம் இவங்க நேசர்கள் கொடுத்தார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற. ஹலோ, நல்லா கவனிங்க பிரதர். உங்களை திட்ட வரல, ஆனா ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தை புரிந்து கொண்ட பிரசங்கங்கள் இன்றைக்கு கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டு போதான் வந்தேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதோட நிக்கலாவா? அதெல்லாம் எடுத்து என்ன செய்துட்டாளாம்? வாசிக்கலாம். 9வது வசனம். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆமா, ஆதலால் போதும். என்ன செஞ்சிட்டாங்க? நான் கொடுத்ததை எடுத்து யாருக்கோ தார வார்த்துட்டான். உலகத்துக்கு தார வார்த்துட்டான், உலகத்தின் காரியங்களுக்கு தார வார்த்துட்டான், உலகத்தின் சிநேகிதத்துக்கு தார வார்த்துட்டான். நான் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் உலகத்துக்கு கொடுத்து உலகத்துக்கு பெருமை சேர்த்துட்டான். How do you spend your money? How do you spend your talents? How do you spend your grace? How do you spend your time? How do you spend your abilities? உன்னுடைய திறமை, தாளந்து, படிப்பு, செல்வம், உன்னுடைய எல்லா வசதிகள் எதற்கு செலவழிக்கப்படுகின்றன?
பக்தனை கேட்டா சொல்லுவான், திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கீழ் தேசு ராஜா உந்தன் சிலுவையர் மேன்மை, உந்தன் சிலுவையர் மேன்மை. பழைய ஏற்பாட்டில யாராவது ஒருவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு போய்விட்டு அவளோடு அவன் தவறாய் நடந்தால் அதை விபச்சாரம் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணை இழுத்து அவளை வலுக்கட்டாயம் பண்ணினால் அதை வேசித்தனம் என்று சொன்னார். அவர்கள் 2 பேரும் இணைந்து செயல்பட்டாலும் அதை வேசித்தனம் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலேயோ என் ஆண்டவர் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்து விட்டாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னார். ஆனால் இங்கே ஓசியாவின் மூலமாக தேவன் சொல்கிறது, எனக்கு தேவன் தந்தவைகளை உலகத்துக்கு தாரை வார்த்தால் அதுவும் சோரம் போனதற்கு அடையாளமே. ஓ, என்னுடைய மேன்மைகள், என்னுடைய மகிமைகள், என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய தாளந்துகள் எல்லாம் எல்லாம் எங்கேயோ தாறுமாறாக உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு பெயர், அதற்கு ஆண்டவர் தருகிற பெயர் வேசித்தனத்தின் ஆவி அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. இதை உணர்ந்த யாக்கோபு தான் சொல்கிறான், விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷித்த ஜாதியாக, பொக்கிஷமாக, உயர எல்லாருக்கும் மேலாக உன்னை தூக்கி காண்பிக்கிற பரிசுத்த கூட்டமாக, ஆசாரியர்களாக உன்னை இந்த பூமியில உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்ட நோக்கத்தை புரியாமல் வாழ்ந்தாள். இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார், இல்லையா, உலகமெல்லாம் மாயதான், உன் அன்பு ஒன்று மாத்து தான் போனோம். உலகமெல்லாம் மாய ஆண்டவரே, இந்த உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்து உமக்கு பின் செல்கிற வாழ்க்கைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உலகமெல்லாம் மாயை, உம் அன்பொன்றே போதும் என்று சொல்லுகிற அந்த அர்ப்பணத்திற்கு இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதுதான் உன் குடும்பத்திலே தேவன் மறுபடியும் வந்து, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன், இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன் என்று சொல்லி முடிக்கிறார். அது நாளைக்கு பார்க்கலாம். லீலி புஷ்பத்தை போல் அவர் மலர்வான் என்று உன்னை மலர பண்ணுகிற அந்த தேவ பனி, அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வருவதற்கு நீயும் நானும் இந்த சாயங்கால வேளையில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஐயா, உலகமெல்லாம் மாய ஆண்டவரே, உம் அன்பு ஒன்றுதான் வேணும், அதுக்கு அவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம். ஒருவரும் அங்கே இங்கே பார்க்க கூடாது, யார் எழுந்திருக்கவும் கூடாது. தேவன் மத்தியில கடந்து வந்திருக்கிற நேரம். பிரதர் எங்களுக்கு சொன்னது விளங்கிச்சு. நாங்க தான் பெரிய பொக்கிஷம் ஆண்டவருக்கு, நாங்க தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டப்பட்ட மேலான ஜாதி. இதை மறந்துட்டோம், உலகத்துல எங்க மூழ்கிட்டோம், எங்க ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற காரியத்தை செய்துட்டோம். பாவம் எங்க வாழ்க்கையில எப்படியோ நுழைஞ்சிச்சு. இன்றைக்கு பாவத்தை உதறிவிட்டு தேவனுக்கு பின்னாக ஓடி வருவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், உலகமெல்லாம் மாயை என்று சொல்லி தேவ அன்புக்காக ஏங்குகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம்
உடைய வலது கையை தூக்கி காண்பிப்பீர்களா? யாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஜீசஸ். கரங்களை தூக்கினவர்கள் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஜீசஸ். தேவன் மத்தியிலே அசைவாடுகிறார். எல்லாருமாக ஒப்பு கொடுத்தலோடு கூட பாட போகிறோம். உலகமெல்லாம் மாயை ஐயா, உம் அன்பு ஒன்று போதும் ஐயா. எங்களுக்கு தேவையெல்லாம் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ராஜா உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அந்த கவியை பாட போகிறோம். எழுந்து நிற்கிறவர்கள் அப்படியே 2 கரங்களை உயர்த்தி தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இன்னும் உங்களை ஆழமா நாளைக்கு நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆவியானவர் என்னோடு கூட இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கையை காண்பிக்கிறார். அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவர், நீருடைய பிரசன்னத்தை இழந்து பல நாட்கள் ஆன போது மறுபடியும் உன்னை நிரப்ப, மறுபடியும் உன்னை அணைத்து இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பதற்கு அவருடைய பாவங்களை நினையாதிருப்பேன், அவருடைய பாவங்களை நீ நினையாதிருப்பேன் என்று சொல். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறபடினால ஐயா, என் பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புறேன். நீங்க சொன்ன அநேக காரியங்கள் எனக்குள்ள இருக்குது, என்னால இனி முடியாது. அவருடைய பிரசன்னத்தை இழந்து தவிக்கிற, பாடி பார்க்கிறேன், கூட்டத்துக்கு போய் பார்க்கிறேன், இல்ல அந்த ரங்கத்துல இருக்கிற மறைந்து கிடக்கிற மற்றவர்களுக்கு தெரியாத அவைகளை உதறி தள்ளிவிட்டு என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை அங்க வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு சிலர் உண்டு, உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க நான் ஏவப்படுகிறேன். அப்படி எனக்காக ஜெபிங்கள் ஐயா, எனக்காக ஜெபிங்க. என் பாவம் எனக்கு வர வேண்டிய நன்மையை வரவிட்டாம இருக்கிறதுன்னு சொல்றவங்க அப்படியே முன்னுக்கு வரலாமா? அப்படியே முன்னுக்கு வரலாமா? அப்படியே முன்னுக்கு வரலாமா? Don't afraid. மற்றவர்களுக்காக பயப்பட வேண்டாம். என் பாவம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டிய நன்மையை வரவிடாம இருக்குது, என் முன்னேற்றத்தை தடுக்குது. என் பாவம் எனக்கு இன்னைக்கு விடுதலை வேணும், எனக்கு அவருடைய பிரசன்னம் வேணும், எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும். ஜீசஸ். விடுதலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுகிற தங்கச்சி, தம்பி நான் வாஞ்சிக்கிறேன், ஆனா என்னால முடியல. எழுந்திருக்கிற எல்லாரும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்க, விருந்திருக்கிற எல்லாரும் தேவன் தான் எனக்கு வேண்டும், உலகம் எனக்கு மாயை, உலகம் மாயைன்னு சொல்றீங்க. ஆனாலும் இன்னும் விடுதலை இல்லாம இருக்கிற சிலருக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்துகிறார்.
நான் சாதாரணமாக முதல் நாள் கூட்டத்தில் இப்படி செய்யறது இல்லை. ஆனா தேவ பிரசன்னம் எனக்கு இதுல இருந்து விடுதலை இல்லை. நான் அடிக்கடி மாட்டிக்கொள்கிறேன், அடிக்கடி வலையில விழுந்துடுறேன். எனக்கு சரீரத்திலையும் ஆவியிலையும் விடுதலையே இல்லை. என் எண்ணங்களில விடுதலை இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறதுனால தேவன் என்னோடு கூட வர முடியவில்லை. எனக்கு வர வேண்டிய நன்மை எல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு விடுதலைக்காக செய்யுங்க. எல்லாரும் ஜெபிக்க, எல்லாரும் இந்த பாடலை பாட போகிறோம். எல்லாரும் இதயத்தின் ஆழத்தில் பாட போறோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. இது உன் தேவன் உன்னை விடுதலையாக்குகிற நாள். இந்த உன் தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற நாள். இந்த தேவன் உன்னை பிரசன்னத்தினால் நிறைக்கிற நாள். இந்த நாள் உனக்கு ஒரு புதிதான நாள். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உன்மன் ஒன்று போதுமையா, உம்மன் ஒன்று போதுமையா. சொல்லுங்க, உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ வசனம் சொல்கிறது. அவள் எல்லாரும் பச்சார கண்ணர்கள். ஓ, அப்படிப்பட்ட மக்களை விடுதலையாக்கும்படியாக தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், அந்த பிரசன்னம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி Jesus name, Jesus name, இந்த மக்களோடு கூட இடைப்பட்டு தேவனுடைய கட்டுகளை எல்லாம் அறுப்பீராக. உள்ளத்திலே புதிதான ஆவி, உள்ளத்திலே புதிதான ஆவி. இஸ்ரவேலுக்கு பனியாக இருப்பேன் என்று சொன்னவர் இவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலர்வதற்கு இவர்கள் மேல பனி போல இறங்கும், பனி போல இறங்குவீராக, பனி போல இறங்குவீராக, பனி போல இறங்கி இவருடைய எல்லா பரிசுத்த குலைச்சலையும் எடுத்து வராமல் தடைப்பட்டிருக்கிற மக்களுக்கும் அல்லேலூயா தெய்வீக வல்லமையும் அவருடைய குடும்பத்திலே அவருடைய நன்மை வரவிடாமல் இருக்கிற எல்லா பாவமும் எல்லா காரியங்களும் கேடுகளும் அடிக்கப்படுவதாக, நொறுக்கப்படுவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ காரியம் வெளிப்படுவதாக, தேவன் தொடுவாள் எல்லாரையும் பெறுவார். Oh Jesus, Jesus name, Jesus name, Jesus name. இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்கிற வார்த்தை இவர்களிலே நிறைவேறுவதாக. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே,